ஒரு காலத்துல தர்மபுரி அப்படிங்கிற ஒரு அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை தர்மேந்திரன் அப்படிங்கிற மகாராஜா தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு. பேருக்கு ஏத்தாப்புலயே தர்மத்தின் வழியில அந்த ராஜா அவருடைய ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவருடைய அரண்மனையில ரொம்பவும் புத்திசாலியான ஒரு மந்திரி இருந்தாரு. அந்த ராஜ்யத்துல பணக்காரங்களுக்கு, வியாபாரிங்களுக்கு, பண்டிதர்களுக்கு எந்த குறையும் இல்ல. ஒரு நாள் மகாராஜாவுடைய ராஜசபையில மகாராஜா சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப பெரிய வியாபாரியான தனஞ்சயனும் அங்க வந்தான். மகாராஜா, உங்களுடைய ஆட்சியில எங்க வியாபாரம் கடல் கடந்து எல்லா நாடுகளுக்கும் பரவி இருக்கு. நான் நேத்தைக்கு முந்தினோம் நம்ம நகரத்துக்கு மையத்துல இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு 100 தங்க நாணயங்களை கொடுத்தேன். அதே போல நேத்து ஏழைங்களுக்காக என்னோட சொந்த செலவுல ஒரு அன்னதான சத்திரத்தை கட்டி இருக்கேன். இந்த ராஜ்யத்திலேயே என்ன மாதிரி தர்மங்கள் செய்யறதுக்கு வேற யாருமே இல்ல அப்படின்னு எல்லாரும் புகழுறாங்க அரசே. அந்த வியாபாரியோட பேச்சுல அடக்கம் இல்லாம கர்வம் தெளிவாவே தெரிஞ்சுது. அதை கேட்ட மகாராஜா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு மந்திரிய பார்த்து இப்படி சொன்னாரு. நல்லது தனஞ்சயா, நீ உன்னுடைய செல்வங்களை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறது நல்ல விஷயம்தான். ஆனா தானத்தை கைகளால செய்யக்கூடாது, மனசால செய்யணும். புகழுக்காக தானம் செய்யறதும் ஒரு வியாபாரம் தான். மகாராஜா, நான் என்னுடைய பணத்தாலேயே தானம் செஞ்சாலும் அது 10 பேருக்கு பயன்படுது இல்லைங்களா? கையில பணம் இருக்கிறவன் தானே தானம் செய்ய முடியும். ஒரு ஏழையால தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாத போது எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்வான்? அதனால தாராள குணம் அப்படிங்கிறது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம்னு நான் நம்புறேன். தனஞ்சயன் என்ன சொன்னாலும் அந்த சபையில இருக்கிற மத்த வியாபாரிங்க எல்லாமே அவன் பேசுறதுதான் சரின்னு சொன்னாங்க. மகாராஜாவுக்கு இந்த விஷயத்துல தெளிவா ஒண்ணு கொடுக்கணும்னு தோணுச்சு. மந்திரியாரே, தனஞ்சயன் சொன்னது உண்மைதான்னு நீங்க நம்புறீங்களா? வெறும் பணக்காரங்களால மட்டும்தான் தானம் செய்ய முடியும், ஏழைங்களால முடியாதுன்னு நம்புறீங்களா என்ன? அரசே, பணம் இருக்கிற ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் தாராள குணம் இருக்காது. தான குணம் உள்ள ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் பணம் இருக்காது. உண்மையான தான குணங்கிறது தனக்கு மிஞ்சி இருக்கிறத தூக்கி போடுறது இல்ல அரசே. தனக்கு தேவையான ஒண்ணா இருந்தாலும் சூழ்நிலை கருதி அதை கொடுக்கற நல்ல குணம்தான். அது ஏழைக்கும் சாத்தியம், பணக்காரனுக்கும் சாத்தியம். அதுக்கு தேவை பணம் இல்ல, கருணை. மந்திரியாரு நல்லாவே கதை சொல்றாரு மகாராஜா. ஆனா நிஜத்துல பணம் இல்லாதவன் கருணை காட்டுனா மத்தவங்க வயிறு நிறைஞ்சிடுமா என்ன? நான் சொல்றதை யாராவது பொய்ன்னு சொல்ல போறீங்களா? சரி தனஞ்சயா, நீ சொல்ல வர்றது எனக்கு நல்லா புரியுது. உண்மையான உதவிங்கிறது என்னன்னோ, உண்மையான தானம் அப்படிங்கிறது என்னன்னோ நாளைக்கு சபையில நிரூபிக்கிறேன். நாளைக்கு மாலை எல்லாரும் சபைக்கு வரணும். அன்னைக்கு ராத்திரி மகாராஜாவும் மந்திரியாரும் ரகசியமா ஒரு அறையில சந்திச்சுக்கிட்டாங்க. மக்களுடைய உண்மையான குணம், அவங்களுடைய தான குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மகாராஜா கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருந்துச்சு. மந்திரியாரே, நாளைக்கு நம்ம நகரத்துல திருவிழா நடக்க போகுது இல்லையா? அந்த திருவிழாவுக்கு ஏழைங்க, பணக்காரங்க, பண்டிதர்கள்னு எல்லாரும் வருவாங்க. நான் ஒரு பிச்சைக்காரன் வேஷத்துல போய் எல்லாரையும் சோதிக்க போறேன். மகாராஜா, நீங்க பிச்சைக்காரன் வேஷம் போடுறதா? இது உங்களுக்கு வேண்டாம் அரசே. வேணும்னா ஒரு படை வீரனை அனுப்பி வைக்கலாம். இல்ல மந்திரியாரே, நேருல போய் பார்த்தாதான் உண்மை புரிய வரும். என்னுடைய மக்கள் குணம் என்ன அப்படிங்கறத நானே நேர்ல பார்க்க விரும்புறேன். என்னுடைய வேஷத்தை பார்த்து என்ன கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ரொம்ப பாவமா இருக்கணும். அடுத்த நாள் காலையில நகரத்துல இருக்கிற எல்லா தெருக்களும் திருவிழா கோலத்துல தெரிஞ்சுது. அந்த நகரத்தோட முக்கிய வழியில ஒரு ஆத்தங்கரையோரமா பிச்சைக்காரன் ஒருத்தன் உக்காந்துகிட்டு இருந்தான். அவன் கிழிஞ்சு போன துணிய போட்டுக்கிட்டு இருந்தான். முகமெல்லாம் கருப்பா இருந்துச்சு. அவனை பார்க்கவே ரொம்ப அசிங்கமாவும் இருந்தான். பாவம், பசியும் பட்டினியும் இருக்கிற மாதிரி அவன் கை காலெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பிச்சைக்காரன் வேற யாரும் இல்ல, அவர்தான் இந்த ராஜ்யத்தோட மகாராஜா. ஐயா, 2 நாளா தொண்டையில ஒரு சொட்டு தண்ணி கூட இறங்கலங்க ஐயா. தாகத்தால உயிர் போய்கிட்டு இருக்கு. யாராவது ஒரு படி சோறு போட்டு ஒரு வாய் தண்ணி கொடுங்க ஐயா, புண்ணியமா போகும். அப்பதான் அந்த பக்கமா பட்டு வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு ஆட்களோட தனஞ்சயனும் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவனுடைய கையில கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக பழங்கள் நிறைய கொண்டு வந்திருந்தான். அப்ப தனஞ்சயன் அந்த பிச்சைக்காரனை பார்த்தான். ஐயா தர்ம பிரபு, பார்க்க பணக்காரங்களா தெரியுறீங்க.
பசியால வயிறு காஞ்சி போச்சுங்க ஐயா. அந்த பழத்தையாவது சாப்பிட கொடுங்க ஐயா. குறைஞ்சது கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க ஐயா. சீச்சி, எங்க இருந்துடா வரீங்க நீங்களா? புனிதமான கோவிலுக்கு போற வழியில இப்படி உடம்பு முழுக்க புண்ணோட குறுக்க வந்து நிக்கிறிய. இதெல்லாம் நான் கடவுளுக்கு எடுத்துட்டு போற பழம். இத உனக்கு கொடுத்தா எனக்கு எப்படிடா புண்ணியம் கிடைக்கும்? கடவுளுக்கு பழம் கொடுத்தா பசி தீராதுங்க ஐயா. இந்த பசியால வாடுற ஜீவனுக்கு பழத்தை கொடுத்தீங்கன்னா கடவுளே சந்தோஷப்படுவாரு. கருணை காட்டுங்க ஐயா. ஏய், என்கிட்டயே தானத்தை பத்தி பேசுறியா? என்னோட தானத்தை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? நான் 1000 பேருக்கு தானத்தை பண்ணியிருக்கேன். உன்ன மாதிரி ஒருத்தனை தொட்டாலே நான் போய் குளிச்சிட்டு வரணும். டேய், இங்க பாருங்க, இவன் முகத்துல ஒரு வெள்ளி நாணயத்தை தூக்கி எறிங்க. இந்த முகத்தை பார்த்தா இந்த நாளே வீணா போயிடும் போல இருக்கு. தனஞ்சய கூட இருக்கிற ஒருத்தன் ஒரு வெள்ளி காசை அந்த பிச்சைக்காரன் மேல தூக்கி போட்டுட்டு போயிட்டான். பாவம், அந்த பிச்சைக்காரன் கை நடுங்க நடுங்க அதை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல அந்த ராஜ்யத்திலேயே ரொம்ப புத்திசாலியான பண்டிதர் அந்த பக்கமா வந்தாரு. அவருக்கு அந்த ராஜ்யத்துல ரொம்ப நல்ல பேர் இருந்துச்சு. அவரு ரொம்ப பெரிய ஞானி அப்படின்னு. சாமி, உங்களை பார்க்க பெருசா படிச்ச பண்டிதர் மாதிரி தெரியுது. என் வேதனைய பாருங்க. என் கையால ஒரு சொட்டு தண்ணிய கூட குடிக்க முடியாம இருக்கேன். நீங்க வச்சிருக்கிற கமண்டலத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுங்க சாமி. ஏய், பக்கத்துல வராத. போன ஜென்மத்துல நீ பண்ண பாவத்தால இப்படி வியாதி வந்து நோய்வாய்ப்பட்டு அலையிற. இதையெல்லாம் நீ அனுபவிச்சுதான் ஆகணும். கர்மால இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பாவம் புண்ணியெல்லாம் இருக்கட்டும் சாமி. முதல்ல இந்த உயிர் பழைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணிய கொடுங்க. எல்லா வேதங்களையும் படிச்ச நீங்க கொஞ்சம் கருணை கூட காட்டலனா எப்படி சாமி? சாஸ்திரம் கூட அதை தாண்டா சொல்லுது. உன்ன மாதிரி ஆளை தொட்டாலே என்னோட புனிதம் கெட்டு போயிடும். நான் மகாராஜாவோட சபைக்கு போய்கிட்டு இருக்கேன். என் நேரத்தை வீணாக்காத. கடவுளை வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பண்டிதரும் அங்கிருந்து வேகமா போயிட்டாரு. அப்படி அந்த வழியா நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பிச்சைக்காரனை பார்த்து ஐயோ சீச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே அவன் பக்கத்துல வந்து அவனுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணிய கூட கொடுக்க முயற்சி பண்ணல. அன்னைக்கு மதிய நேரம் ஆச்சு. வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்பதான் அந்த வழியா அந்த நகரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ரொம்பவும் ஏழையான ராமையா வந்தான். அவன் கஷ்டப்பட்டு நாள் பூரா வேலை செஞ்சு கிடைச்ச 2 ரூபாயில அவனுக்கு சாப்பிடுறதுக்காக ஒரு சாப்பாடு கடையில போய் கொஞ்சம் சாப்பாடை வாங்கி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். வர வழியில அவனும் அந்த பிச்சைக்காரனை சந்திச்சான். ஐயா, ஐயா, யாராவது இருக்கீங்களா? தாகத்துல பசியால என் உயிர் போய்கிட்டு இருக்குங்க ஐயா. அப்படி அந்த பிச்சைக்காரன் கத்துற சத்தத்தை கேட்டு ராமையா பிச்சைக்காரனை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். அவன் அந்த பிச்சைக்காரனை விட்டு தள்ளி நிக்கல. அவனுக்கு பக்கத்துல போய் நின்னான். ஐயோ பெரியவரே, என்ன இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கீங்க? வெயில்ல காஞ்சி உங்க தொண்டையெல்லாம் வறண்டு இருக்கே. ஒரே ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அதை கேட்ட ராமையா உடனே அவன் இடுப்புல கட்டியிருந்த ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஆத்துல தண்ணிய எடுத்துக்கிட்டு வந்தான். கொண்டு வந்த தண்ணிய அவரால தொட முடியாதோ என்னவோன்னு சொல்லி அவங்க வாயில அவனே ஊத்துனான். அமுத மாதிரி தண்ணிய கொடுத்தப்பா. உன் கடனை இந்த ஜென்மத்துல தீர்க்க முடியாது. ஆனா 2 நாளா எதுவும் சாப்பிடல. வயிறெல்லாம் காஞ்சி போயிருக்குப்பா. சாப்பிட ஏதாவது வச்சிருக்கியா? ராமையா அவன் கையில இருக்கிற அந்த சாப்பாடு பொட்டலத்தை பார்த்தான். பாவம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சான். அதனால அவனுக்கு ரொம்ப பசியாவும் இருந்துச்சு. இப்ப அந்த சாப்பாடு சாப்பிடலன்னா ராத்திரிக்கு தூக்கமும் வராது. வீட்டுக்கு போனாலும் சாப்பிட வேற எந்த சாப்பாடும் இல்ல. ஆனா கண்ணெதிர்க்க இருக்கிற பிச்சைக்காரனை பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருந்துச்சு. நான் ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா என் உயிர் ஒன்றும் போயிடாது. ஆனா இந்த முதியவர் ஒரு வேளை சாப்பிடலனாலும் கூட அவரோட உயிர் போயிடும் போல இருக்கு. என் பசியை விட இவர் உயிர் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ண ராமையா கொஞ்சம் கூட தயங்காம அவன் கிட்ட இருக்கிற அந்த சாப்பாடு பொட்டலத்தை பிரிச்சு அந்த சாப்பாடை கலந்து அவனை அவன் கையால அந்த பிச்சைக்காரனுக்கு ஊட்டி விட்டான். ஐயா, பொறுமையா சாப்பிடுங்க. தொண்டையில அடைச்சிக்க போகுது. உங்க பசி தீர்ந்துட்டா என் வயிறு நிறைஞ்ச மாதிரி தான். உனக்காக வச்சிருந்த சாப்பாட்டை எனக்கு கொடுத்துட்டியே. உன்கிட்ட சாப்பிட எதனா இருக்காப்பா? உன்னை பார்க்கும்போது பல நாளா நீ கூட சாப்பிடாத மாதிரி தான் தெரியுற. எனக்கு என்னங்க ஐயா, நாளைக்கு போய் வேலை செஞ்சா 4 காசு கிடைக்கும். அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இந்த ஒரு வேளைக்கு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். உங்களை மாதிரி பெரியவங்க ரொம்ப கஷ்டப்படும் போது என் கையில் இருக்கிறத கூட கொடுக்கல அப்படின்னா நான் மனுஷனா பிறந்து என்னங்க ஐயா பிரயோஜனம்?
ராமையா ரொம்பவும் பாசமா சாப்பிட்டு முடிச்சதும் அவன் துண்டை எடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு போத்தி விட்டான். ஐயா, இந்த துண்டை கொஞ்சம் பொத்திக்கோங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு குளிர் தெரியாம இருக்கும். நாளைக்கு நான் வேலைக்கு போகும்போது உங்களுக்காக சாப்பிட எதனா வாங்கிக்கிட்டு வரேன். கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பான், கவலைப்படாதீங்க. அப்படின்னு சொல்லி ராமையா வெறும் வயித்துல பசியா இருந்தாலும் கூட முகத்துல சிரிப்போட சந்தோஷமா மன நிறைவோட அங்கிருந்து கிளம்புனான். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மகாராஜாவோட மனசு ரொம்ப பாரமா மாறிடுச்சு. உண்மையான தெய்வம் இந்த மனுஷன் கூட தான் இருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. அடுத்த நாள் காலையில ராஜசபை நிறைவா இருந்துச்சு. ராஜா சொல்லி அனுப்புனதுனால வியாபாரி தனஞ்சயனும் கூடவே பண்டிதரும் வந்திருந்தாங்க. அவங்க கூடவே ராமையாவையும் அவங்க வர சொல்லியிருந்தாங்க. ராமையா என்னவோ ஏதோன்னு பயந்து போய் வந்திருந்தான். ஐயோ கடவுளே, நான் எந்த தப்பையும் செய்யலையே. அப்புறம் எதுக்காக ராஜா இங்க அரசவைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு? எனக்கு தண்டனை கொடுப்பாரா? அப்போ மகாராஜா அவருடைய சிம்மாசனத்துல கம்பீரமா உட்காந்து மக்களை பார்த்து பேசினாரு. சபையோர்களே, நேத்து தானத்தை பத்தியும் உதவி செய்யறத பத்தியும் இங்க ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சு. தனஞ்சயனோ பணக்காரனா இருந்தாதான் தானம் செய்ய முடியும்னு என்கிட்ட சொன்னான். அந்த விஷயத்துல எனக்கு வந்த சந்தேகத்தை தீர்த்துக்க நானே ஒரு சோதனையை ஏற்பாடு பண்ணேன். மகாராஜா, சோதனையா? எங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதே. நேத்து திருவிழாவில் ஓடிக்கிட்டு இருந்த சாக்கடைக்கு பக்கத்துல ஒரு பிச்சைக்காரன் உக்காந்துக்கிட்டு இருந்தான் இல்லைங்களா? அந்த பிச்சைக்காரனை யாருன்னு நினைச்சீங்க? மகாராஜா சொன்னது கேட்டு தனஞ்சயனும் அந்த பண்டிதரும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. பார்த்த மகாராஜா, அவன் ஒரு பெரிய தரித்திரன். அவனுக்கு ஒரு வெள்ளி நாணயம் கூட தானம் பண்ண. அப்ப அவன் என்ன ரொம்ப பெருமையா பார்த்தான் அரசே. நான் கூட பார்த்தேன் அரசே. அவன் அவனுடைய கர்மத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான். தர்ம சாஸ்திரப்படி அவனுடைய பாவங்களை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும்னு அவனுக்கு போதனை பண்ண. போதனையா? வெள்ளி நாணயமா? அந்த சாக்கடை பக்கத்துல உக்காந்து உங்ககிட்ட போதனையையும் வெள்ளி நாணயத்தையும் வாங்கினது யாருன்னு நினைச்சீங்க? நான் தான். அந்த பிச்சைக்காரன் வேஷத்துல இருந்தது நானே தான். இத கேட்ட உடனே சபையில எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. தனஞ்சயனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. பண்டிதர் தலைகுனிஞ்சு நின்னாரு. ராமையாவுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னு கூட புரியல. தனஞ்சயா, உன் செல்வம் உனக்கு அகங்காரத்தை கொடுத்துச்சே தவிர கருணைய கொடுக்கல. கோவிலுக்குள்ள இருந்த சிலைக்கு லட்சக்கணக்கான பழங்களை வாங்கிக்கிட்டு போக தெரிஞ்ச உனக்கு ஒரு மனுஷன் உன் கண்ணெதிர்க்க பசியால வாடுனது தெரியாம போச்சா? சாக்கடை பக்கத்துல இருக்கான்னு கேவலமா பார்த்த. தூரத்துல இருந்து நாணயத்தை வீசி எறிஞ்சி உன் ஆணவத்தை தீர்த்துக்கிட்ட. இது தானம் இல்ல, உன் அகங்கார பிரகடனம். நீ பணம் இருக்கிறவனா பார்த்து சோறு போட்டு பேரு வாங்குவியே தவிர பசியோட இருக்கிறவன் பக்கத்துல கூட போக மாட்ட. அப்புறம் பண்டிதரே, உங்களைத்தான். நீங்க படிச்ச சாஸ்திரம் எதுவும் சக மனுஷங்கிட்ட ஈவு இறக்கம் காமிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா என்ன? பெருசா கர்மாவை பத்தி எல்லாம் பேசுனீங்க. ஆபத்துல இருக்கிற ஒரு மனுஷனை காப்பாத்துறத விட பெரிய தர்மம் வேற என்ன இருக்க முடியும்? நீங்க படிச்ச படிப்பு உங்க மூளையில தங்கி இருக்கே தவிர உங்க இதயத்துல இல்ல. பண்டிதர் வெக்கப்பட்டு கைய கட்டி தலைகுனிஞ்சு நின்னாரு. அப்பதான் மகாராஜா சிம்மாசனத்தை விட்டு இறங்கி பயத்தோட நடுங்கிக்கிட்டு இருக்கிற ராமையா பக்கத்துல வந்து நின்னாரு. மகாராஜா பக்கத்துல வந்த உடனே ராமையா கையெடுத்து அவரை பார்த்து கும்பிட்டான். அப்போ மகாராஜா ராமையாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, சபையோர்களே, இவர்தான் ராமையா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வேலைக்கு போனதான் வழின்னு இருக்கிறவரு. இவர்கிட்ட தனஞ்சயனை போல வீசி எறிய நாணயங்கள் இல்ல, பண்டிதரை போல பேசுறதுக்கு சாஸ்திரங்கள் இல்ல. ஆனா இவர்கிட்ட தூய்மையான மனிதநேயம் இருக்கு. நேத்து பசி கொடுமையால உயிர் போற நிலைமையில இருந்த எனக்கு அவருடைய பசிய பார்க்காம எனக்கு உணவை கொடுத்தாரு. என் தாகத்தை தீக்கிறதுக்காக என் உருவத்தை பார்த்து அருவருப்படையாம என் தலைய தூக்கி மடியில வச்சாரு. இந்த ராஜ்யத்தோட உண்மையான அரசன் இவர்தான். மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க மகாராஜான்னு தெரியாததால உங்களை வா போன்னு ஒருமையில பேசிட்டேன். என் கையில இருந்தது அந்த பருப்பு ஆடை மட்டும்தாங்க அரசே. அதை தவிர உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட வேற எதுவும் இருந்திருக்கல. என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல ராமையா, நீ கொடுத்த அந்த உணவுல எனக்கு அமுதத்தோட சுவை தெரிஞ்சது. நீ போத்தி விட்ட அந்த துண்டு இருக்கே, அது என்னுடைய பட்டு கம்பளத்தை விட எனக்கு ரொம்பவும் வெதுவெதுப்பா இருந்துச்சு. தனஞ்சயன் கடவுளுக்கு பழங்களை கொடுத்து புண்ணியத்தை வாங்க பார்த்தான்.
ஆனா நீ சக மனுஷங்களுக்குள்ள கடவுளை பார்த்த. சிறந்தவன் அப்படிங்கிறவன் பணம் மட்டுமே இருக்கிறவன் இல்ல. இந்த உலகத்துல மத்தவங்களோட பசிய தான் பசியா நினைக்கிறவன் தான் உண்மையான சிறந்தவன். மகாராஜா சொன்னதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சத்தமா கை தட்டினாங்க. தனஞ்சயன், அந்த பெரிய பண்டிதர் எல்லாருமே தலைகுனிஞ்சுதான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. மந்திரியாரே, இன்னையிலிருந்து நம்ம ராஜ்யத்துல ராமையாவுக்கு கௌரவம் கிடைக்கணும். அவனுடைய வறுமை நிலை நிரந்தரமா போகிறதுக்காக 10 ஏக்கர் செழிப்பான பூமியை கொடுங்க. அப்படியே அவன் இருக்க ஒரு நல்ல வீட்டையும் கொடுங்க. நம்ம ராஜ்யத்துல இருக்கிற அன்னதான சத்திரங்களை பாத்துக்கிற பொறுப்பை ராமையா கிட்ட ஒப்படைக்கிறேன். பசி வலி என்னன்னு தெரிஞ்சவனுக்கு தான் உணவோட மதிப்பு தெரியும். அதை கேட்டு ராமையா ரொம்பவும் சந்தோஷமா மகாராஜாவோட பாதத்துல போய் விழுந்தான். சபையில அவமானப்பட்டு நின்ன தனஞ்சயன் அவனுடைய சொத்துல பாதி சொத்தை நம்ம ராஜ்யத்துல இருக்கிற ஏழைங்களோட வைத்திய செலவுக்கு கொடுக்கறதா அவன் ஒத்துக்கிட்டான். அதே மாதிரி அந்த பண்டிதர் ஏழைகளுக்கு என்னால முடிஞ்ச உதவியையும் செய்யறேன்னு சொன்னாரு. ராஜா போட்ட அந்த பிச்சைக்காரனுடைய வேஷம் அந்த ராஜ்யத்துல இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கைய மாத்தி இருந்துச்சு. தானம் அப்படின்னும் போது கையில இருக்கிற பணத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் தானம் இல்ல. அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வைத்திய செலவோ இல்ல அப்போதைக்கு அவங்களுக்கு பசி எடுத்தா சாப்பாடு போடுறதோ இதை விட வேற எந்த சிறந்த தானமும் கிடையாது. அதே மாதிரி பெரிய மனுஷன் அப்படிங்கிறவன் அவன் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவனை எடை போடக்கூடாது. அவனுடைய குணத்தை வச்சுதான் எடை போடணும். நல்ல குணம் இருக்கிறவன் பெரிய பணக்காரனை விடவே ரொம்ப சிறந்தவன். பாத்தீங்கல்ல, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. முன்னொரு காலத்துல ஆத்தங்கரையோரமா ஒட்டி இருக்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல அன்னைக்கு பயங்கரமான மழை. ராமையாவோட வீட்டு திண்ணையில 4 பேரு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ராமையா பணக்காரன், ஆனா கஞ்ச பிஸ்னாரி. வள்ளி பாவம் ரொம்ப அப்பாவி, கடவுள் பக்தி இருக்கிறவ. அடுத்தது ரங்கம்மா. ரங்கம்மாவை பார்த்து ஊர் ஜனங்க எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா துரு துருன்னு பேசிடுவாங்க. பூசாரி ஊருக்கு பெரிய மனுஷன், சாஸ்திரம் படிச்சவரு. என்ன மழை இது? 2 நாளா விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கே. ஆகாயத்துல இருக்கிற திரையே கிழிஞ்சி போன மாதிரி இருக்கு இல்ல வள்ளியம்மா? நீ சொல்றது உண்மைதான். மழை விடாம பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆத்துல தண்ணியும் அதிகமாயிக்கிட்டு இருக்கு. ஆத்தோட அணைக்கட்டு உடஞ்சி ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு தான் எனக்கு புரியல. தண்ணி ஊருக்குள்ள வர்றதுல இன்னொரு பிரச்சனை இருக்குமா? இந்த தவளைங்களோட தொல்லை தான் தாங்க முடியாது. ராத்திரி முழுக்க கிறுக்கு கிறுக்குன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு எனக்கு தூக்கமே வராது. சொல்லப்போனா சில சமயம் நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும். என்னங்க ராமையா இப்படி சொல்லிட்டீங்க? தவளைங்க காத்துற சத்தத்தை கேட்டு மழை அதிகமா பெய்யும், விளைச்சல் நல்லா விளையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்களே. லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு நடுவுல வந்து உக்காந்துப்பான்னு சொல்லுவாங்க. அட நீ வேற ரங்கம்மா, அந்த மாதிரி மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர மாதிரி எல்லாம் தெரியல. நேற்று அடிச்சுக்கிட்டு வந்த மழையில நிறைய தவளைங்க தான் வந்து என் வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருக்குங்க. அதுலயே நான் அரிசி எடுக்க போகும்போது அந்த மூட்டைக்கு பக்கத்துல இருந்த பெரிய தவளையை பார்த்து நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? ஐயோ, என்னப்பா பண்ண ராமையா அந்த தவளைய? அத வெளியே துரத்திட்டியா? அமைதி அமைதி. தவளை வீட்டுக்குள்ள வந்தா நல்லது ராமையா. அதை விரட்டக்கூடாது. அதுவும் ஒரு உயிர் தானே, நல்லபடியா தான் பார்த்துக்கணும். அட நீங்க வேற பூசாரி, நேத்து இருட்டுல தெரியாம கால் வழுக்கிட்டு போய் அந்த தவளை மேல விழுந்திருப்பேன். விழுந்ததுல கையில இருந்த விளக்கு கூட அணைஞ்சு போச்சு. ஆனா அந்த தவளை அங்கிருந்து நகரவே இல்லை. அதுல என்ன அது முறைச்சு வேற பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அதோட கண்ணு எவ்வளோ மோசமா இருந்துச்சு தெரியுமா? அப்ப இருந்து என் மனசே சரியில்லைன்னா பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண ராமையா? அதை நீ வெளியில துரத்திட்டியா? நான் கோவத்துல கையில இருந்த கட்டையை தூக்கி போட்டேன். ஆனா அது மேல பட்டுச்சா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் அதை அந்த இருந்த இடத்துல காணோம். ஆனா அது காணாம போனதுல இருந்து என் இடது கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கு. எதனா கெட்டது நடக்குமோன்னு பயமா இருக்கு. அட ராமையா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? கண்ணு துடிச்சதுன்னா தப்பு, தவளை வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா தப்பு. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே தப்பு இல்ல, எல்லாம் சரிதான். ரங்கம்மா, அது அவ்வளவு சாதாரணமா நினைக்காத. அந்த காலத்துல மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் நடுவுல ஒரு நல்ல உறவு இருந்துச்சாம். தேவையே இல்லாம விலங்குகளை கொடுமைப்படுத்தினா அதுங்க கொடுக்குற சாபம் நம்மள நிச்சயமா பாதிக்கும். ராமையா கட்டைய தூக்கி போட்டியே, அது தவளை மேல விழுந்துச்சா? தெரியல பூசாரி, இருட்டுல என் கண்ணுக்கு சரியா தெரியல. ஆனா அது அப்போ கத்தன சத்தம் இருக்கே, அது என் காதுல இன்னும் கேக்குது. கொரு கொருன்னு ஏதோ சாபம் விடுற மாதிரி தான் அது கத்துச்சு.
அப்ப இருந்து என்னோட அரிசி குடோன்ல எலிங்க அதிகமாயிடுச்சுங்க. வேலைக்காரங்களும் வரல. ஒருவேளை அது தவளை விட்ட சாபம் தானா? இருக்கலாம் ராமையா. போன தடவை இதே மாதிரி தான் ஒரு பாம்பை அடிச்சு நம்ம ரங்கையா அதுக்கப்புறம் படுத்த படுக்கே ஆயிடல. அது அந்த பாம்பை கொன்ன சாபமா தான் இருக்கும். விலங்குகளும் சாபம் விடும் தான். அட நீங்க வேற சும்மா இருங்க வள்ளியம்மா. ஏற்கனவே ராமையா பயந்து போயிருக்காரு. அவரை இன்னும் பயமுடுத்துறீங்க. ரங்காவுக்கு உடம்புக்கு முடியாம போனதுக்கு காரணம் அவன் மழையில நனைஞ்சதுதான். ராமையா, தேவையில்லாம பயப்படாதீங்க. இல்ல ரங்கம்மா, காலையில நான் வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஒரு தவளை வாசல்லையே செத்து கிடந்துச்சு. அது பார்க்க நேத்து நான் அடிச்ச தவளை மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்து என் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. என் சொத்தெல்லாம் அழிஞ்சிடுமோன்னு எனக்கு பயமே வந்துடுச்சு. ஒருவேளை அது என் வீட்டையும் என் வம்சத்தையும் இத்தோட அழிச்சிடுமா? ராமையா, அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாபத்துக்கு எதனா பரிகாரம் பண்ணா சரியாயிடும். ஆனா இப்ப பிரச்சனை அது இல்லை. அந்த தவளை செத்து போயிருக்கும் அப்படின்னு நீ கவலைப்படுறியா, இல்லை உன் சொத்தெல்லாம் போயிடுமோ அப்படின்னு கவலைப்படுறியா? ரெண்டும் தான். தவளை லக்ஷ்மியோட உருவம்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை தவளை உருவத்தில் வந்தது லக்ஷ்மி தேவியா இருந்தா நான் அந்த தவளையை தான் அடிச்சிட்டேனே. ஒருவேளை லக்ஷ்மி தேவி எனக்கு சாபம் கொடுத்துட்டு என் வீட்டை விட்டு போயிருந்தா அப்புறம் என் சொத்து என் மரியாதை எல்லாமே என்னை விட்டு போயிடுமே. ஓஹோ, அப்ப இதுதான் விஷயம். ஒரு உசுறு போச்சேங்கிற கவலை இல்ல. உங்க சொத்தும் கௌரவமும் போயிடுமோ அப்படிங்கிற கவலை தான். ரங்கம்மா, கிண்டல் பண்ணாத. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சொத்து இதெல்லாம் ஒரு நொடியில போனா கவலையா இருக்காதா? பூசாரி, அந்த தவளையோட சாபத்துல இருந்து வெளியில வர எதனா பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. ராமையா, இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. ஆனா அதை உன்னால செய்ய முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ, அது எந்த பரிகாரமா இருந்தாலும் நான் செய்வேன். அது என்ன அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல பூசாரி, ஆனா அதிகமா செலவு ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. பாத்தீங்களா வள்ளியம்மா, உயிருக்கு பிரச்சனைனாலும் கூட ராமையோட கஞ்சத்தனம் போகல. செலவு கம்மியாகணுமாமா. ரங்கம்மா பாவம், அவரே பயந்து போய் இருக்காரு. சும்மாரு. பூசாரி ஐயா, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ராமையா, பணத்தை வச்சு நீ இதுக்கு பரிகாரம் பண்ண முடியாது. மனசார தான் பரிகாரம் செஞ்சாகணும். ஒரு முனிவரோட கதை இருக்கு, அதை எல்லாருமே கேட்குறீங்களா? கண்டிப்பா பூசாரி, அந்த கதையை கேட்டாவது என் மனசு அமைதியாகுதான்னு பார்க்கலாம். அந்த காலத்துல தர்மையா அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் உன்ன மாதிரியே பெரிய பணக்காரன் தான். ஆனா ஒத்த ரூபாவை கூட செலவு பண்ண ரொம்ப யோசிப்பான். ஒரு நாள் மழையில நனைஞ்சுக்கிட்டு ஒரு முனிவர் அவன் வீட்டுக்கு வந்து தங்க இடம் கொடு அப்படின்னு கேட்டாரு. இந்த ராமையா மாதிரி அந்த தர்மையாவும் கதவை சாத்திட்டான், அவ்வளவுதானே? பொறுமையா இரு ரங்கம்மா. தர்மையா அந்த முனிவர் கேட்டதுக்கு இடமெல்லாம் இல்லை, போ போ அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து, ஏன்பா, இந்த மழையில ஒதுங்கிறதுக்கு தவளைங்க கூட இடம் தேடி போகும். நீ ஒரு மனுஷனா இருந்தும் சக மனுஷனுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டாரு. அதுக்கு தர்மையா என்ன சொன்னா பூசாரி? தர்மையா ரொம்ப கோவமா, இது என் வீடு, என் உரிமை, வெளியில போ அப்படின்னு கதவை சாத்திட்டான். அந்த முனிவர் அவன் வீட்டு திண்ணையில உக்காந்து தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. அடுத்த நாள் விடிஞ்சு பார்த்தா தர்மையா வீடு முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரே தவளைங்க தான். கேட்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்குது. ஆமா வள்ளியம்மா, தர்மையா சாப்பிடலான்னு பார்த்தா தட்டுல தவளை, தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா கிளாஸில் தவளை, அவன் படுக்க போலான்னு பார்த்தா படுக்கையில் தவளை, ஏன் அவன் வச்சிருக்கிற பீரோ, பெட்டி, பணம் மூட்டைன்னு எல்லாத்துலேயும் தவளைங்க மட்டும்தான் இருந்தது. அப்போ அந்த பணம் என்னாச்சு? தவளைங்க பணம் எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுச்சா? பின்ன இருக்காதா? அதுதான் சாபங்கிறது. சாதாரணமா தவளைங்க ஏதோ பூச்சி புழுக்களை சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனா அது சாபம் விட்ட தவளை இல்லையா, அதான் பழத்தை சாப்பிடுது. எதுக்கும் உங்க வீட்டு பெட்டியை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அந்த தவளையோட ஆன்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். ரங்கம்மா, பயமுறுத்தாத. பூசாரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இது எல்லாத்தையும் பார்த்த தர்மையாவுக்கு இதுக்கெல்லாம் காரணம் முனிவர் தான்னு உடனே தெரிஞ்சு போச்சு. ஓடி போய் முனிவரோட காலில் விழுந்து, சாமி என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட சொத்து பத்து பணம் போனாலும் பரவாயில்லை, என் வீட்டில் இருக்கிற இந்த தவளைங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டாரு. அப்போ அந்த முனிவர் மன்னிச்சிட்டாரா? மன்னிச்சிட்டாரு ராமையா. அப்போ முனிவர் சொன்னாரு, இங்க பாருப்பா, இந்த தவளையெல்லாம் உன் பணத்தை சாப்பிட்ற மாதிரி உனக்கு தோணுது. அது உண்மை இல்லை. உனக்குள்ள இருக்கிற குறை தான் உனக்கு அப்படி தெரியுது. நீ உன்கிட்ட இருக்கிற பணத்தை யாருக்கும் கொடுக்காம உனக்காகவே வச்சு இருக்கிற. அதை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது உண்மையிலேயே சரியா பயன்படும்.
அதை உன்கிட்டயே வச்சுக்கிட்டா அந்த பணம் நாளைக்கு உனக்கே பயன்படாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரியா சொல்லிருக்காரு. ஆமா, தவளைங்க போயிடுச்சா? தர்மையா அன்னைக்கே ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அன்னதானம் கொடுத்தாரு. ஆச்சரியம் என்னன்னா, அன்னைக்கு சாயந்தரமே வீட்டில் இருந்த தவளைங்க எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அன்னையிலிருந்து அவர் தானம் தர்மம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பாத்தீங்களா ராமையா, கதை புரிஞ்சுதா? தவளை செத்தா சாபம் இல்ல, மனசனோட மனசு செத்தாதான் சாபம். உங்க வீட்டுல மூட்டை மூட்டையா அரிசி இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரனுக்கு கைப்படி அரிசியை போடுறதுக்கு தயங்குறீங்க பாருங்க, அதுதான் சாபம். ரங்கம்மா, நீ சொல்றது உண்மைதான். ஆனா என்னோட கவலை வேற. என் கண்ணு முன்னாடியே அந்த தவளை மறைஞ்சு போயிடுச்சே. அது செத்து போயிருந்தா ஒருவேளை என்ன பழி வாங்குமோ? ராமையா, உன்னோட மனசுல இருக்கிற இந்த பயம் போகணும் அப்படின்னா நம்ம ஊர் எல்லையில கிணத்துல நிறைய தவளைங்க இருக்குல்ல, அதுங்களுக்கு சாப்பிட சாப்பாடு போடுங்க, இல்ல கோவில போய் ஒரு விளக்கேத்தி வைங்க. கண்டிப்பா செய்யறேன் வள்ளியம்மா. ஆனா இப்ப அந்த செத்து போன தவளை எங்க இருக்கு? அதை கண்டுபிடிச்சி புதைக்கணுமா இல்ல ஆத்துல தூக்கி போட்டுடவா? ஏன் பூமாலையை போட்டு சுடுகாடுக்கு கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டு வாங்களேன். செத்த தவளையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை ஏதாவது காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம். நீங்க இப்ப உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷங்களை பத்தி யோசிங்க. ராமையா, ரங்கம்மா கிண்டலா சொல்லியிருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ செத்து போன அந்த தவளையை பத்தி யோசிக்காம உன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு 4 பேருக்கு உதவி பண்ணு. இப்ப இந்த மழையால வீடு இல்லாம தவிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்களே. முடிஞ்சா உன்னால முடிஞ்ச உதவிய அவங்களுக்கு பண்ணு. அப்ப அவங்க மனசு சந்தோஷப்படும் இல்ல? ஆமாங்க பூசாரி. முந்தானேத்து அந்த ராமு வந்தான். மழையால குடிசை இடிஞ்சிடுச்சு, கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டான். நான் இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டேன். ஒருவேளை அந்த கடவுள் தான் தவளையோட உருவத்துல வந்து எனக்கு பாடம் கத்து கொடுக்கறாரோ? பாத்தியா ராமையா, இப்போ உனக்கு பயமெல்லாம் போயிடுச்சா? ராமு ரொம்ப நல்லவன். அவனுக்கு உதவி செஞ்சா உனக்கு தாயா புண்ணியம் வந்து சேரும். இவருக்கு புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த ராமுவோட குடும்பம் சந்தோஷமா இருக்குமே, அந்த சந்தோஷம் போதாதா? சரி சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்பவே ராமுவை போய் பார்த்து அவன் கேட்ட பணத்தை கடனா கொடுக்கறேன். ஆனா நிச்சயமா அவங்கிட்ட அதுக்காக வட்டி வாங்க மாட்டேன். வட்டி இல்லாமலையா? பரவாயில்லையே, உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை கேட்கறதுனால தான் இப்போ மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது போல. கிண்டல் பண்ணாத ரங்கம்மா, மனுஷங்க மாற மாட்டாங்களா என்ன? அந்த தவளை தான் எனக்கு ஒரு பாடத்தையே கற்றுக் கொடுத்துருக்கு. நல்லது ராமையா, எப்போ உன் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சோ இனி உனக்கு எந்த சாபமும் இல்லை. இனிமே அந்த தவளையை பற்றியும் அதோட சாபத்தை பற்றியும் நீ மறந்துடு. ஆமா ராமையா, அங்க பாரு, மழை குறையிற மாதிரி இருக்கு, ஆகாயமும் அமைதியா இருக்கு பாரு. ஆமா வள்ளியம்மா, இப்போ மனசுக்கு நிம்மதியா இருக்கு, மனசுல எந்த பாரமும் இல்லை. சரி வாங்க, உள்ள போய் சூடா பாலை காய்ச்சி குடிக்கலாம். லக்ஷ்மி கிட்ட போய் நான் பாலை காய்ச்ச சொல்றேன். அடடா, ராமையா வீட்டுல நமக்கு பாலா? அதுவும் சுட சுட பாலாமே. அந்த தவளைக்கு தான் நம்ம கோவில் கட்டி கும்பிடணும், ராமையா மனச மாத்தினதுக்கு. அம்மா தாயே, கிண்டல் பண்ணது போதும், வாங்க வாங்க போய் பாலை குடிக்கலாம். எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. அதுக்குள்ள ராமையாவோட தோட்டத்துல இருந்து மறுபடியும் தவளை கத்துற சத்தம் கேட்டுச்சு. ராமையா பயந்தே போயிட்டான். ஐயோயோ, மறுபடியும் அதே சத்தம். செத்து போச்சேன்னு நினைச்ச தவளை உயிரோட தான் இருக்கா? ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, ராமையா, அது நீங்க கொன்ன தவளை இல்ல, மழை விட்டுருச்சுல, அதான் மத்த தவளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. பின்ன உங்ககிட்ட வந்த மாற்றத்துக்கு கொண்டாட வேணாமா? ராமையா, அந்த சத்தத்தை சங்கீதமா கேளு, அப்ப பயமா இருக்காது. கடவுளோட படைப்புல உருவான எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பூமியில வாழறதுக்கான தகுதியும் உரிமையும் இருக்கு ராமையா. முடிஞ்சா அதுங்களை நாம நேசிக்கணும். உண்மைதான், வாழு வாழ விடு, அதுதானே நம்மளுடைய நோக்கமே. சரி வாங்க, பாலாறிட போகுது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க. வெளியில மழை நின்னு போய் மெதுவா சூரியன் ஆகாயத்துல தெரிய ஆரம்பிச்சான். தவளைங்க கத்துற சத்தம் இப்போ பயமுடுத்துற ஒரு சத்தம் மாதிரி இல்லாம ஒரு சங்கீதமா தான் எல்லாருக்கும் கேட்டுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, தப்பு பண்றவனுடைய மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பயமும் இருக்கும். தப்பு பண்ணாதவன் என்னைக்குமே பயமே இல்லாம இருப்பான். மூட நம்பிக்கையை விட மனசாட்சி ரொம்பவும் முக்கியம்.